இலங்கை சென்றுள்ள இந்திய அணி 2 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடரில் பங்கேற்று விளையாடிட்டும் இருக்காங்க. இதுல முதல் போட்டிக்கான பிளேயிங் லெவல்ல 2 விக்கெட் கீப்பர் பேட்டர்களுமே இடம்பெற்றிருந்தாங்க. விக்கெட் கீப்பர் பேட்டர்கள் ரிஷப் பண்ட், துருவ் ஜுரல் ஆகியோர் பிளேயிங் லெவல்ல இடம்பெற்றிருந்தாங்க. பொதுவாக டெஸ்ட் ஃபார்மட்ல ஒரு விக்கெட் கீப்பர் ஆடினால் ஒருவர் பேக்கப்பாக இருப்பார். ஆனா 2 பேரையுமே தற்போது ஆட வைத்துட்டு இருக்காங்க. ஒருவேளை 2 பேருக்குமே ஒரு போட்டியில நன்றாக காயம் ஏற்பட்டால் அது அணிக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். குறிப்பாக கூடுதலாக ஒரு மிடில் வரிசை பேட்டரி இல்ல அப்படின்றதுனால வேற வழியில்லாமல் 2 விக்கெட் கீப்பர்களை ஒன்றாக ஆட வைக்கும் நிலை ஏற்பட்டிருக்கா. ஆனால் முழு நேர டெஸ்ட் பேட்டராக சர்ஃப்ராஸ் கான் அணியில இருந்துமே அவரை ஓரம் கட்டிவிட்டு துருவ் ஜூரலை 7வது இடத்துல ஆட வைக்கிறாங்க. இதுதான் தற்போது கடும் விமர்சனத்திற்கு உள்ளாக்கப்பட்டிருக்கு. சோ இந்திய அணி கடைசியாக 2024ஆம் ஆண்டு இறுதியில ஆஸ்திரேலியா சென்று டெஸ்ட் தொடர்ல பங்கேற்றாங்க. அப்போது இந்திய அணி தொடர 1-3 அப்படின்ற கணக்குல இருந்தாங்க. இந்த நிலையில 4வது டெஸ்ட் போட்டியில இந்திய அணி 148 ரன்கள் வித்தியாசத்துல தோற்று 1-2 அப்படின்ற கணக்குல இருந்தாங்க. இதனால அடுத்து இந்த தொடரை கைப்பற்ற முடியாது அப்படின்ற நிலையுமே ஏற்பட்டிருக்கு. இதனால கடும் அதிருப்தி அடைந்த தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அவர்கள் ஓய்வறையில இந்த வீரர்களை கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிருக்காரு. இதனை சர்ஃப்ராஸ் கான் செல்போன் மூலம் தன்னுடைய பத்திரிகையாளர் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிருக்காரு. அவர் அதனை செய்தியாக வெளியிட்டதும் இந்த விவகாரம் பெரிய அளவுல வெடிச்சிருக்கு. சோ ஆகவேதான் சர்ஃப்ராஸ் கான் அவர்களுக்கு கம்பீர் அவர்கள் வாய்ப்பு தர மறுக்கிறார் அப்படின்ற தகவல் வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ அப்படி இருக்கும் பட்சத்துல அடுத்த டெஸ்ட் போட்டியிலுமே சர்ஃப்ராஸ் கான் விளையாடுவது சந்தேகம்தான் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் 11 அணில மாறுதல் கண்டிப்பாக இருக்குமா? காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா துருவ் ஜூரல் அவர்களுக்கு கால்ல அடிபட்டிருக்கு. அவருக்கு பதிலாக வேற யாரை உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.